அவ்வளோதான் அறிவு அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது. அபூதர் கிஃபாரிக்கு அவர்னால ஒன்றும் பெருசாக சாதிக்க முடியல. இருந்தாலும் ரசூலுல்லாவுக்கு நெருக்கமான ஒருத்தராக இருந்தாங்க. ஏன் தெரியுமா? வெள்ளந்தி. அவர் நினச்சாலும் செய்ய முடியும். அவர் சொல்கிறாரு, எல்லாருக்கும் இந்தந்த வேலைன்னு பொறுப்பு கொடுக்குறீங்க, என்கிட்ட ஏதாவது பொறுப்பு கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு. அவர் சொல்கிறார், நான் உங்கள்கிட்ட பொறுப்பு கொடுக்காம இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஏன்னா எந்த பொறுப்பும் உன்னால் செய்ய முடியாதுப்பா நீ அப்படிப்பட்ட ஒரு ஆள். ஆனால் அவருக்கு மிகப்பெரிய அந்தஸ்து. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, மறுமையில் நீங்கள் தனிச்சு அந்த எழுப்பப்படுவீங்க, மறுமையில் ஒத்த ஆளாக நீங்கள் எந்திருப்பீங்க. அது என்ன பொய்சன் தெரியுமா? நபிமார்களுக்கு கிடைக்கிற பொய்சன் மறுமையில் ஒத்த ஆளாக வர்றது ரசூலுல்லாஹ் வருவாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் வருவாங்க. அப்போ அபூதர் கிஃபாரி வராருன்னு என்ன பண்ணார்? அவர் இக்லாஸு. ரசூலுல்லாஹ்ட்ட வந்து கேட்டார்ல, என்னை எப்படியாவது பயன்படுத்துங்கன்ட்டு. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? உன்னை எப்படியும் பயன்படுத்த முடியாது, கூட இரு, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. கூட இருக்க ரசூலுல்லாஹ் பார்த்தா சந்தோஷம், பார்த்தா உட்காந்துட்டு இருப்பாங்க. சில பேர் அப்படி இருப்பாங்க. பள்ளியாசலில் போய்ப்பார், அவங்களுக்கு என்னென்னலாம் தெரியாது. நேராக வந்து பார்த்தீங்கன்னா பள்ளியாசலில் உட்காந்துட்டு இருப்பாங்க. எப்போ பார்த்தாலும் ஒரு பள்ளியாசலில் போய் உட்காந்துட்டு இருப்பாங்க. அவங்களால அதான் முடியும். அவங்களுக்கு தெரிஞ்ச வசீலாவே அவ்வளோதான், அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட நாலேஜே அவ்வளோதான். அதனால் அல்லாஹ் அதை சொல்கிறான். இது வந்து கரெக்டாக புரிஞ்சுக்கிங்க. அல்லாஹ்வுக்கு அஞ்சுங்கள், அவன் பக்கம் நெருங்கி செல்வதற்கான வழிவகையினை நீங்கள் தேடுங்க. இங்கே ஆப்ஷன்ஸ் கொடுக்கப்படல, சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். முன்னாடி என்ன ஆப்ஷன் இருக்குது, நீ எந்த ஊரில் இருக்க, அங்கே என்ன தீனுடைய வேலை நடக்குது, அதில் ஒன்றால் என்ன பண்ண முடியும், 8 மணிக்கு எந்திரிச்சின்னா உன்னால் என்ன பண்ண முடியும், 6 மணிக்கு எந்திரிச்சா உன்னால் என்ன பண்ண முடியும். இந்த ஒவ்வொரு மணி நேரம் ஒவ்வொரு நிமிஷம் நீ வந்து ப்ரொடக்டிவாக நீ அல்லாஹ்வுக்காக பயன்படுத்த முடியும். இங்கே ஆண்கள் பெண்களை டாமினேட் பண்ணலாம், பெண்கள் ஆண்களை டாமினேட் பண்ணலாம், அறிஞர்கள் பாமரர்களை டாமினேட் பண்ணலாம், பாமரர்கள் அறிஞர்களை டாமினேட் பண்ணலாம். இங்கே வந்து சின்சியாரிட்டி அல்லாஹ்வுக்கு பிடிச்சிருச்சின்னு வச்சுக்கோ, ஒரு நாய்க்கு தண்ணி கொடுத்தவன் சொர்க்கத்துக்கு போயிடுவான். என்ன கணக்கு? ஒரு விபச்சாரிக்கு வந்து அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுத்துட்டான். அதெல்லாம் கணக்கே கிடையாது. அல்லாஹ்வுடைய க்ரைட்டேரியாவே வேறு. நீ எவ்வளோ சின்சியரு, நீ எவ்வளோ திருடங்கிறது அல்லாஹ்வுக்கு தெரியும். நீ எவ்வளோ பெரிய காம்சோர் அல்லாஹ்வுக்கு தெரியும். நீ எவ்வளோ பெரிய முக்லீஸ் அல்லாஹ்வுக்கு தெரியும். இதுதான் அல்லாஹ் சொல்கிறான். நீங்களாக ஒரு வழி உருவாக்கிங்க, என்ன இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு. என்ன செஞ்சால் அல்லாஹ் இம்ப்ரெஸ் ஆகும், பண்ணுங்கள், பண்ணி காட்டுங்க. நீங்கள் பண்ண அல்லாஹ் என்ன பண்ணுவான், உங்களை டெவலப் பண்ணிட்டே வருவான். அல்லாஹ் சொல்கிறான், அவர்களை வந்து படிப்படியாக நம்ம உயர்த்துவோங்கிறான். ஒரே நாளில் உயர்த்த மாட்டான். என்னால் 4 வார்த்தை வந்து பேச முடியாது. ஆரம்பத்தில் எடுத்த வீடியோவில் போயிட்டு பாரு, 1008 கட்டு. எனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு கட் பண்ணியா. என்னடா கருமை இது, 15 நிமிஷம் வீடியோவில் 100 கட்டு. இது வந்து படிப்படியாக பேசும்போது புரியுதா? அல்லாஹ் வந்து நம்மளை உயர்த்துவான். நம்ம அல்லாஹ்வுக்காக இக்லாஸாக இருந்தால் மட்டும் போதும். இந்த வழியில் நான் போக போகிறேன், இது எனக்கு எளிமையாக இருக்குது, எனக்கு உருது தெரியுது, இங்கே பார்க்குறேன், இங்கே கல்வி குவிஞ்சு கிடக்கு, இங்கே ட்ரான்ஸ்லேஷன் பண்ணி இதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது, நான் பண்ணுறேன், அவ்வளோதான். நீங்கள் எவ்வளோ டெடிகேஷனாக வேலை செய்கிறீங்களோ, உங்களால் என்னெல்லாம் முடியுமோ அதை பண்ணுங்கள். நீங்கள் தான் முடிவு பண்ணணும். நான்லாம் சொல்ல முடியாது. நான் சொன்னேன்னா அது வந்து திணிக்கப்பட்டதாக இருக்கும். அதுதான் எல்லாம் சொல்கிறேன்.